ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் சுட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு ரெசிபி தான் குர்குரே பனீர் மோமோஸ். இது நான் திருவான்மையூர் பீச்சில் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா வந்தது. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆப்வியஸாக அவங்க நிறைய மசாலாஸ் சாஸஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம எந்த சாஸ் மசாலாஸ்லாம் இல்லாமல் நிறைய வெஜ்ஜீஸ் இன்க்ளூட் பண்ணி பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் குர்குரே மோமோஸ்னே சொல்லலாம். ஓகே, இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மோமோஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 1.5 கப் மாவு இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் எல்லா மாவும் கோட் ஆகுற மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். மைதா மாவு பிசைஞ்சு வச்சது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன கேரட் திருவி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸ் ஒரு சின்ன துண்டு, ஒரு பாதி குடமிளகா, பன்னீர் 200 கிராம்ஸ் பேக்கெட்டில் ஒரு பாதி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும் பன்னீர். இப்போ இந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காய்ச்சதும் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து கேரட் போட்டுடலாம். நம்ம எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமே வதங்கிடும். அடுத்து பீன்ஸ், இப்போ கோஸ் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சோம்னா தண்ணி விட்டுரும். அதனால் ஹைலியே வச்சு வதக்கிடலாம். போடணும். பன்னீருக்கு பதிலாக மஷ்ரூம் போட்டுக்கலாம். அப்படி பன்னீர் மஷ்ரூம் ரெண்டுமே இல்லைன்னா சீஸ் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் போடுங்க. பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நான் குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் மாட்ட போடுறதுக்கு நான் பச்சை மிளகா போடலை. ஸோ இந்த பன்னீரையும் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். மைதா மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா உள்ளங்கையால் அழுத்தி அழுத்தி நம்ம நீட் பண்ண நம்மளுக்கு அதுக்கப்புறமா திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சன் பிளாட்ஃபார்மே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே திரட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நல்லா மேல் மாவு போட்டு மெலிசாக திரட்டிடுங்க. எவ்வளோ தின்னாக திரட்ட முடியுதோ அவ்வளோ தின்னாக திரட்டிக்கோங்க.
கொஞ்சம் மேல் மாவு தாராளமாக போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வரும். திக்காக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிடும் போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் வேறு நம்ம கோட் பண்ண போகிறோம். அதனால இது எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக போட முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா தின்னாக போட்டுருங்க. மாதிரி ஒரு கப்போ இல்லாட்டி ஏதாவது ஒரு மூடியோ இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ தின்னாக இருக்கு. ஒன்று எடுத்துட்டு உள்ளே வந்து இந்த நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே இது மடித்து விட்டுட்டோம்னாலே போதும். இது அப்படியே ஷேப் வந்து அப்படியே ரொம்ப நீட்டாக இருக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதனால் எதுவுமே வெளியே தெரியாது. ஜஸ்ட்டு உள்ளே இருக்கிறது எதுவும் வெளில வராமல் இருக்கிறதுக்காக மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மடிச்சிடுங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் போட்டு ஒரு ஸ்லரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை வந்து ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இது மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து எல்லா பக்கத்துலேயும் ஒரு நல்லா ஈவனாக இருக்கா மாதிரி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக கார்ன் சிப்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்ம வாங்கி வீட்டில் பொரிக்கிற மாதிரி ஒரு சிப்ஸ் ஒன்று கிடைக்கும். அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. இந்த சூப்புக்கெலாம் போடுற மாதிரி சிப்ஸ் அது. ஸோ அது வந்து இன்னும் பெட்டர் ஆப்ஷன் கார்ன்ஃப்ளேக்ஸை விட. அது கிடச்சதுன்னா நீங்கள் அதுலேயே பண்ணிக்கோங்க. இது மாதிரி கோட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். குர்குரே பன்னீர் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. கூட வந்து நம்ம மேயனீஸ் வந்து வச்சுக்கலாம் டிப் மாதிரி. நான் ஏற்கனவே மேயனீஸ் ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.